ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா மெலிசா புயல். அதாவது 200 வருஷம் கழிச்சு முதல்ல ஒரு நாட்டையே அடிக்குது. அப்படிப்பட்ட புயலை பத்தி நீங்க பார்க்க போறோம். இந்த புயல் ஏன் இவ்வளவு கோரமா இருக்கு, இவ்வளவு உக்கிரமா இருக்கு, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் மற்றும் ஆன்மீகத்தை பத்தி நான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிந்திகே 29 சேனல். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம். உங்களுக்கு இந்த சேனல்ல உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம ஆதரிங்க. நான் நம்புறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், மெலிசா புயல் ஆக்சுவலாக இது ஒரு 5 நாட்டை தாக்கிட்டு இருக்கு. எந்தெந்த நாடுனா கியூபா, அங்க உள்ள கொலம்பியா, சூடான், சடன், இவங்க எல்லா நாட்டையும் ரொம்ப கொடூரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கவே முடியல. இது ஆக்சுவலா ஒரு கோர் பாயிண்ட் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதான். ஏன்னா இது ரொம்ப படர்ந்து விடிஞ்ச ரொம்ப பெருசு பெருசா. அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம ஊரும் அந்த கஜா புயல் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகள்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது தெரியுமா கஜா புயல். அதை விட ரொம்ப கோரத்தை இந்த புயல் இது பண்ணிட்டு இருக்கு. கஜா புயலுக்கே நம்மளால தாங்க முடியல. அப்ப பாருங்க அந்த நாட்டு மக்கள். ஆக்சுவலா இந்த புயலை பத்தி உசைன் போல்ட் இவ்வளவு பெரிய ஆளு, அவர் சொல்லியிருக்காரு, எங்க நாட்டு மக்களை காப்பாத்துங்க, இந்த புயல்னால எங்க நாடு அழிஞ்சு போகுது, எங்க நாடு இல்லாம போகுது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த புயல் அந்த நாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நாடும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பிளாக் கீ கண்ட்ரிக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. காரணம் ஏன்னா இந்த ரேசிசம் இருக்கும், ஒயிட் பிளாக் இது மாதிரி ஒரு ரீசன்னால. அதனால அவ்வளோ கொடூரம் சேர்ந்து அந்த நாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நானும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கார போய் அடிக்கும் அப்படின்னு. எத்தனை வருஷம்னா 200 வருஷங்கள். அதாவது 200 வருஷமா இது மாதிரி புயலை பார்த்ததே இல்லையா அந்த நாடுகள்லாம். சின்ன சின்ன புயல் வருமா, சும்மா ஓரளவு கண்ட்ரோல் பண்ற மாதிரி புயல் இருக்குமா. ஆனா 200 வருஷமா இவ்வளவு பெரிய புயல் ஒரு நாட்டை அடிச்சா சரித்திரமே இல்லையா. இது நானும் சொல்லல, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு அரசாங்கம் தான் சொல்லுது. அந்த நாட்டு ஒரு நாட்டையும் அந்தந்த நாட்டுக்குள்ள உள்ளவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களாம். அதாவது அவங்களால முடிஞ்ச உதவி. அவங்க நிறைய காசு நினைச்சேன் நானும் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆனா அவங்க அப்படி பண்ணாங்க. சில உணவுப் பொருட்கள் இது போன்ற ஒரு தானங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல இளையதளபதி விஜய் செஞ்சிருக்காராம் இந்த நாட்டுக்கு. எல்லா நாட்டுக்கும் கொடுக்க முடியாது, ஆனா அவரால் முடிஞ்சது ஏதோ ஒரு அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணி ஃபுட்டு தேவையான நீட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் வெளியாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல சூர்யா இருக்காரு பார்த்தீங்கன்னா, சூர்யா, லாரன்ஸ் அவங்களும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்களாம். அதாவது ரொம்ப அதிகமா இல்லை, அவங்களால முடிஞ்சது பண்ணியிருக்காங்களாம். இது மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. அந்த நாட்டோட மைய பகுதியில எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டுல மிகப்பெரிய நிலப்பரப்புல மனுஷர்கள் வாழ முடியாதுன்னு அவ்வளவு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கனால மையப்பகுதியில வாழ்றாங்க. அந்த மையப்பகுதியை இந்த புயல் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ அனைவரும் உதவி செய்ய நினைக்கிறேன். ஸோ இதோட மர்மத்தை என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இது ஒரு ஒரு அமானுஷம், அதாவது ஒரு அவதாரம் பிறக்க போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வரும்னு பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டிருக்கு. பகவத்கீதையில 336வது இணக்கம் அந்த பக்கத்துல, நான் வருவேன், வரும் பொழுது மிகப்பெரிய கோர சம்பவங்களை நடத்தி விடுவேன், அதன் பிறகுதான் நான் வருவேன், அதிலும் முக்கியமாக மிகப்பெரிய புயல் பல நாடுகளை அழித்தே தீரும், அழிக்கும் பொழுது நான் வருவேன் அப்படின்னு அதுல போடுறது. எடுத்துக்காட்டுக்கு நிறைய நாடு அழிஞ்சிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் ரஷ்யா போட்டு உக்ரைனை குத்துது, இஸ்ரேல் போட்டு பாலஸ்தீன் அடிக்குது, அமெரிக்கா போட்டு ஈரான் அடிக்குது, சீனா போட்டு வியட்நாம் அடிக்குது, அப்புறம் இந்த அர்மேனியா, அல்ஜீரியா இந்த 2 பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை, இந்த கொரியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதோட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இது அப்படியே கரெக்டா சரியா நடக்குதா தீர்க்க தரிசனங்கள்? அதே மாதிரி இங்க இவர் சொன்னார் பத்தியா அந்த புயல் வரும்னு, அந்த புயலும் கரெக்டா வருதா? இது மாதிரி நிறைய பெரிய பெரும் புயல் பல நாடுகள் தாக்கும், ஏன்னா பல நாடுகள் சீர்குலையும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்குது. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கண்டிப்பா கடவுள் நம்ம நேராக சொல்ல மாட்டாரு. இது போற அறிகள் வச்சு நம்ம கண்டுக்கணும். கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வரப்போறாரு இன்னும் கொஞ்ச காலகட்டத்துல. ஸோ எல்லாரும் ஆயத்தமாயிருங்க, தயாராகிருங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நான் உங்களை நம்புறேன், எல்லாரும் நல்லது செய்வீங்கன்னு. முடிஞ்சாலும் நல்லது செய்யுங்க. ரொம்ப நல்லது செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாரும் முடியாது. எல்லாருக்கும் நீட்ஸ் இருக்கு, பேசிக் நீட்ஸ் இருக்கு.
அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம ஃபேமிலி இருக்கு ஓகே. ஆனா உதவி செய்யணும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கிறதுங்க கடவுள் வந்து கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவாரு, நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, நம்ம நம்புவோம். இதுதான் இந்த புயலோட முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்லணும்னு நினைச்சது. இந்த புயல் எங்க இருக்கு, என்ன ஆயிட்டு, இப்ப என்ன ஆயிட்டா, அவளையா முடிஞ்சிட்டா, அதோட மர்மங்கள் ஒரு ஆன்மீகத்தை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மேபி பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அதுக்குன்னு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க. ஏன்னா நீ பண்ண 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 எனக்கு மோட்டிவேட் ஆக 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 உங்களோட முடிஞ்ச உழைப்பு ஃபுல்லா போட்டு உங்களை நான் மகிழ்விப்பேன். உங்களுக்கு தேவையானதை கொண்டாந்து தருவேன். உங்களுக்கு தேவையானதை நான் ஒரு அடியன் மாதிரி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு சில மாதிரியாக என்ன ஷேர்ல பண்ணிட்டு அது கூட வரல. நான் லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறந்துடாம பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே.